அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு ரோட்ல கோழி குஞ்சு வியாபாரி போய்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு கோழி குஞ்சு வாங்கலாம்னு கூப்பிட்டேன். அவங்க சொன்னாங்க, பழைய மொபைல் வச்சிருந்தீங்கன்னா, இல்ல பழைய கவரிங் செயின் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 கோழி குஞ்சு ஃப்ரீயாவே தந்துருவோம். அத வாங்கிக்கிட்டு அப்டின்னாங்க. அப்புறம் பழைய மொபைல் 2 வீட்ல கிடந்துச்சு. அத எடுத்துட்டு வந்து அவங்கள்ட்ட குடுத்தேன். அவங்க வந்து அப்புறம் ஆண்ட்ராய்டு மொபைலுங்கிறனால நம்ம யூஸ் பண்ணவே இல்ல. அதுவும் 7, 8 வருஷமா ப்ராப்ளமா இருந்துச்சு. அப்படியே போட்டாச்சு. ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கோழி குஞ்சு தரேன்னாங்க. டோட்டலா 17 கோழி குஞ்சு நான் வாங்கிக்கிட்டேன் அவங்கள்ட்ட. எல்லாம் நாட்டு கோழி குஞ்சுன்னு தான் சொன்னாங்க. நல்லா கேப்பையாக கொடுத்து வளர்த்துருக்காங்க. நல்லா முழுன்னு இருந்துச்சு கோழி குஞ்செல்லாம். நல்லா ஆக்டிவாக தான் இருந்துச்சு அவங்க கொடுத்துட்டு போகிற வரைக்கும் எல்லா கோழி குஞ்செல்லாம் அவங்க எண்ணி கீழே விட்டதுக்கப்புறம் வீரா வேமா ஓடியாந்து அவங்கள கப்பை பார்த்தான். டக்குன்னு நான் பிடிச்சிட்டேன். இல்லைனா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிருப்பான் ஒன்னோடாம. என்னன்னு தெரியல, இவன் கோழி குஞ்சு சாப்பிடுவான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். சரி, இவங்களை படியே விட்டோம்னா இதை கழுகெல்லாம் தூக்கிட்டு போயிருமேன்னு சொல்லி நம்ம பழைய வீட்டில் போய் நான் கோழி குஞ்சு அந்த மூடுறதுக்கான வலை எடுத்து வந்துட்டேன். ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்தேன். அதை போய் தூக்கிட்டு வந்துட்டேன் நான் வண்டியிலேயே. இதுகளை விட்டால் தான் இதுகளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். இவங்களுக்காண்டி போய் கேப்பையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு தட்டில் தண்ணி வச்சாச்சு, கூண்டையும் செட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் 2 எடுத்து விட ஆரம்பிச்சிட்டேன் உள்ளுக்க திரியறதுக்கு. அந்த அண்ணன் மொத்தமாக எல்லாத்தையும் மூடி அடைச்சி வச்சுருந்துருக்காங்க இங்கே வளர்க்கும் போதே. இப்போ எடுத்து ஃப்ரீயாக விட்டோன்னா அவங்க இப்போ கொஞ்சம் ஸ்லாங்கமாக நல்லா ஃப்ரீயாக திரியிறாங்க, ஜாலியாக திரியிறாங்க பாருங்கள். நல்லபடியாக செட் பண்ணி கூண்டெல்லாம் போட்டு லாக் பண்ணியாச்சு. தண்ணி வச்சோன்னா அவங்க தண்ணி வைக்கல போல, எல்லாமே நல்லா தண்ணி குடிச்சாங்க வேமா. அவர் தண்ணியை வச்சோன்னா வெளியே எடுத்துருங்க அப்படின்னாரு. ஏன் சொன்னாங்கன்னு தெரில. இப்போ இறையெல்லாம் வச்சோன்னா வேமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.